காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கக்கூடிய பரபரப்பு காட்சி என்பது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரம். அதாவது காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்றைய முன்தினம் நள்ளிரவு இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்தது. குறிப்பாக காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த மாணிக்கவேல், தினேஷ், கார்த்திகேசன், செந்தமிழ், அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு 3 மீனவர்கள், நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த நம்பியா நகர் பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் என கிட்டத்தட்ட 13 பேர் ஒரே படகில் சென்ற போது அவர்கள் இந்திய எல்லையில் மீன் பிடித்த போதே இலங்கை கடற்படையினர் அத்துமீறி உள்ளே நுழைந்து கைது செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இலங்கை கடற்படையினர் நேற்று தினம் மீனவர்கள் நாங்கள் கைது செய்வதற்கு முயன்ற போதும் தங்களுடைய எல்லையில் இருந்த போது அவர்களை விசாரிப்பதற்காக எங்களுடைய கடற்படை அதிகாரிகளை அனுப்பினோம். அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. எங்களுடைய துப்பாக்கியை பிடுங்கி அவர்கள் ரகளையில் ஈடுபட்டார்கள் என்ற ஒரு செய்தி குறிப்பை இலங்கை கடற்படை வெளியிட்டிருந்தது. ஆனால் தற்போது இலங்கை கடற்படை அதிகாரிகள் லேசர் விளக்குகளை அடித்து இரவு நேரத்தில் ஒரு மை இருட்டில், கும்மி இருட்டில் மீனவர்கள் மீது ஒரு சரமாரியாக ஒரு துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய ஒரு காட்சியானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படை வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பானது பொய்யானது என்று தெரிவித்த நிலையில் தற்போது அது நிரூபணமாகி இருக்கிறது. குறிப்பாக தங்களுடைய எல்லையில் மீன் பிடித்த போதே இலங்கை கடற்படையினர் முன்னெச்சரிக்கையாக எந்த விதமான வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி அதன் பிறகுதான் அவர்கள் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் சுடுவார்கள். ஆனால் தொடக்கத்திலேயே எடுத்த உடனேயே மீனவர்கள் மீது எங்களுடைய படகின் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். இந்த துப்பாக்கி சூட்டில் கிளிஞ்சல்மேடு பகுதியை சேர்ந்த செந்தமிழன் மற்றும் மற்றொரு மீனவர்கள் 2 மீனவர்கள் மீது குண்டடிப்பட்டது. குறிப்பாக செந்தமிழன் என்பவருடைய இடது காலில் அந்த துப்பாக்கி குண்டு பாய்ந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவர் தீவிர சிகிச்சை பெற்று அறுவை சிகிச்சை முடிந்து தற்போது வரை சிகிச்சையில் இருக்கிறார். மற்ற மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களும் கைது செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு துப்பாக்கி சூட்டுடன் கைது ஒரு நடவடிக்கையை இலங்கை கடற்படை கையில் எடுத்திருக்கிறது. இதற்கு தமிழக மீனவர்கள் மட்டுமல்லாமல் புதுச்சேரி மீனவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் ஒரு கண்மூடித்தனமான ஒரு துப்பாக்கி சூடை நடத்தியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருப்பது மீனவர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியையும் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.